நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, அமெரிக்கா வந்து நம்மள மாதிரி நாடு கிடையாது. நம்மலாம் என்ன பண்ணுவோம்னா, எல்லை பாதுகாப்புக்கு தான் ராணுவம் வச்சிருக்கோம். அமெரிக்கா உலகத்தின் அதிகமான நாடுகளில் ராணுவ தளங்களை வச்சிருக்கு. இத்தனைக்கும் அவங்களுக்கு வந்து எல்லையில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்களோட எல்லை நாடு எதுவுமே அவங்களுக்கு த்ரெட்டு கிடையாது. ஆனாலும் கூட உலகம் முழுக்க பல இடங்களில் அவங்க ராணுவ தளங்களை வச்சுட்டு அவங்க விருப்பப்பட்ட நாட்டு மேலே தாக்குதல் நடத்துறதுங்கிறத பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோஷியல் மீடியாவில் கூட ஒரு மீம் வந்துச்சு. அதாவது ரஷ்யா கிட்ட அணு ஆயுதம் இருக்குது, நார்த் கொரியா கிட்ட இருக்குது, சீனா கிட்ட இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு எதிரி நாடு தான். ஆனால் அமெரிக்கா தாக்காது. ஏன்னா அவங்கக்கிட்ட அணு ஆயுதம் இருக்குது. ஈரானை ஏன் தாக்குவாங்கன்னா அதுக்கு காரணம் அவங்கக்கிட்ட அணு ஆயுதம் இருக்குது. இவ்வளோ நேரத்தில் அவங்க அந்த அணு ஆயுதத்தை போட்டிருப்பாங்க ஈரான் இருந்திருந்தா. உண்மை என்னென்னா, ஈரான் வந்து உள்நாட்டு அளவில் அவங்க மக்கள் கடுமையாக போராடுறாங்க அந்த அரசாங்கத்தை எதிர்த்து. அதுக்கு நிறைய காரணம் உள்நாட்டு அளவில் இருக்குது. உள்நாட்டு அளவில் ட்ரம்ப்புக்கு எதிராகவும் போராட்டம் நடக்குது, நெதன்யாவுக்கு எதிராகவும் போராட்டம் நடக்குது. எந்த நாட்டு மக்களும் அந்த நாட்டு ஆட்சியாளர்களை விரும்பல. ஏன்னா பொருளாதார ரீதியாக வாழ்க்கை நல்லா இருந்தால் தான் விரும்புவாங்க. ஆனால் ஈரான் உண்மையில் உலக அளவில் அணு ஆயுத ஒப்பந்தங்களை, அணுசக்தி தொடர்பான ஒப்பந்தங்களை மதிக்கிற ஒரு நாடு. சிறு குழந்தைங்களை பாலியல் ரீதியாக பயன்படுத்துகிற ஒரு தீவு. அந்த தீவுக்கு இவங்க எல்லாரும் போயிட்டு வந்திருக்காங்க. இவங்க பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் போயிட்டு வந்திருக்காங்க. எத்தனை பேர் எத்தனை குழந்தைங்களை மோசமாக அணுகுனாங்கன்னு தெரியாது. அந்த பிரச்சனை வெளியில் வர நேரத்தில் தான் இவ்வளோ பெரிய போர் நடக்குது அப்படிங்கிறது அமெரிக்காவிலேயே ஊடகங்கள் பேசுகிற விஷயமா இருக்கு. இந்தியா மேலே இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி பண்ணுற பொருட்கள் எல்லாத்துக்குமே அதிகமான டாக்ஸ் முதல்ல 25% போட்டாங்க. அப்புறம் கூடுதல் 25% போட்டாங்க. ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. இது சட்ட ரீதியாக நடந்ததான்னு கேட்டால் இல்லை. அவங்க நாட்டுடைய உச்சநீதிமன்றம் தலையிட்டு அதை தள்ளுபடி பண்ணிடுச்சு. ஆனால் இந்திய அரசாங்கம் இன்னும் அந்த அந்த மிரட்டலை தொடர்ந்து போட்ட ஒப்பந்தத்திலேருந்து வெளியில் வருது. இன்றைக்கி டாலர் உச்சத்தில் இருக்கிறதுக்கு பெட்ரோல் முக்கியமான காரணம். நீங்கள் ரஷ்யா அதை விட்டு வெளியில் வருது, ஈரான் அதை விட்டு வெளியில் வருது, வெனிசுவேலா அதை விட்டு வெளியில் வருது. இவங்கெல்லாம் வந்து ரஷ்யா கூடயோ சைனா கூடயோ வேறு ஏதாவது ஒரு இந்தியா மாதிரியான நாடுகளோடையோ தனியாக ஒப்பந்தம் போட்டு இவங்களோட நான் தனியாக பார்த்துக்கிறேன். ஏன் தனியாக பார்த்துக்கிறேன்னு முடிவெடுக்கிறாங்கன்னா, இந்த நாடுகளை அமெரிக்கா மிரட்டுது. நான் வந்து டாலரில் உனக்கு எதுவும் தரமாட்டேன். சரி, என்னுடைய வளம், என்னுடைய உழைப்பு, அதை நான் வேறு ஏதாவது பணத்தில் நான் வர்த்தகம் பண்ணி நான் நல்லா இருக்கேன்னு சொல்லும்போது நீ எப்படி நல்லா இருக்கலாம்? என்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு அரசு எப்படி நல்லா இருக்கலாம்? இவ்வளோதாங்க அவங்க சிம்பிளாக அவங்களோட புரிதல். நீங்கள் இப்போ சீனா, ரஷ்யா எல்லாமே கண்டிக்கிறாங்க. அமெரிக்கா மாதிரி ஒரு மிகப்பெரிய நாடு, அவங்க இராணுவத்துக்கு செலவு பண்ணுற தொகை அதுக்கு அடுத்து இருக்கிற பல நாடுகளுடைய மொத்த இராணுவ பட்ஜெட்டை நீங்கள் கூட்டினீங்கனாலும் எட்டாது. அவ்வளோ தொகை அவங்க செலவு பண்ணுறாங்க. அப்போ அந்த மிலிட்ரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸோட லாபத்துக்காகவும், பெட்ரோலிய நாடுகளை கைப்பற்றுவதற்காகவும், கனிம வளங்களை முழுமையாக தன்னோட கம்பெனிகளுடைய கட்டுப்பாட்டை வச்சுக்கிறதுக்காகவும், உலக நாடுகளில் ஜனநாயகபூர்வமாக நடக்கிற நாடுகளை மிரட்டி தன்னோட வசம் வச்சுக்கிறதுக்காகவும், இந்த நோக்கங்களுக்காக அமெரிக்கா முன்னெடுக்கிற ஆக்கிரமிப்புன்னு சொல்லுவாங்க. இது போர்னா 2 பேர் மோதும். எல்லா போரும் உலக மக்கள் மேலே நடக்கிற தாக்குதல்கள். இப்போ அதனால் நம்ம இந்தியாவில் இருக்கிற நம்ம அனுபவிக்க போகிற விளையாட்டுறோம், அல்லது நம்ம குழந்தைங்க அங்கே படிச்சுக்கிட்டு இருக்கோம், அல்லது நம்ம குழந்தைங்க வேறு நாட்டில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அவங்களால இங்கே திரும்பி வர முடியாது, அவங்க சந்திக்கிற அந்த மன பயம், இது எல்லாமே ஒரு போருக்கு நிகரான விளைவு தானே. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் சிபிஎம் கட்சியை சேர்ந்த சிந்தன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து இரு நாடுகளும் ஒரு நாடை வந்து போர் தொடுக்கிறாங்க. அதாவது ஈரான் மீது வான்வழி மூலமாக போர் தொடுத்துட்ருக்காங்க. இதில் வந்து ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் அயதுல்லா அலி அவர்கள் வந்து உயிரிழந்திருக்கிறாரு. இதனுடைய நீட்சியாக இப்போ இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகுனுடைய அலுவலகத்தை நோக்கியும் தாக்குதல் நடந்திருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த உலகத்தில் வந்து ஒரு போர் திணிக்கப்படுது. ஏற்கனவே யுக்ரைனில் உங்களுக்கு போர் நடக்கிறது தெரியும், பாலஸ்தீனில் ஜெனசைட் நடக்கிறது தெரியும். 71,000 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. இது 2 நாளையும் நம்மளுடைய பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்படுது. இப்போது 3வது ஒரு முக்கியமான போர் என்பது ஈரான் மீது தொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம வந்து அமெரிக்கா பண்ணுறத இந்த 3 ஊடகங்களில் வர செய்தியை மட்டும் வச்சு பார்த்தோம்னா புரியாது. அவங்க வந்து 2025 தேசிய பாதுகாப்பு கொள்கைன்னு ஒன்று வந்து அப்டேட் பண்ணாங்க, அமெரிக்கா ஃபர்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 7 நாடுகள் மேலே போன வருஷத்தில் மட்டும் குண்டு போட்டிருக்காங்க.
நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா அமெரிக்கா வந்து நம்மள மாதிரி நாடு கிடையாது. நம்மலாம் என்ன பண்ணுவோம்னா எல்லை பாதுகாப்புக்கு தான் ராணுவம் வச்சுருப்போம். அமெரிக்கா உலகத்தின் அதிகமான நாடுகளில் ராணுவ தளங்களை வச்சுருக்கு. இத்தனைக்கும் அவங்களுக்கு வந்து எல்லையில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்களோட எல்லை நாடு எதுவுமே அவங்களுக்கு த்ரெட்டு கிடையாது. ஆனாலும் கூட உலகம் முழுக்க பல இடங்களில் அவங்க ராணுவ தளங்களை வச்சுட்டு அவங்க விருப்பப்பட்ட நாட்டு மேலே தாக்குதல் நடத்துறதுங்கிறத பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஈரான் மேலான தாக்குதலுக்கு முன்னால் வெனிசுலாவுடைய அதிபர் இரவோடு இரவாக அவரும் அவருடைய மனைவியும் கடத்தப்பட்டு. ஆமாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துட்டு இருக்கிற போர் அமெரிக்காவுக்கு சாதகமான பொருளாதார சூழல் இல்லாததுனால அந்த சூழலை உருவாக்குறதுக்காக நடந்துட்டு இருக்கிற ஒரு நாடகம்னு தெரியும். ஆனால் இதில் வந்து கோடிக்கணக்கான பேருடைய வாழ்க்கை பாதிக்கப்படுது, நூற்றுக்கணக்கான மரணங்கள் நடந்திருக்கு. ஈரானில் கூட முதல் தாக்குதல் பள்ளி குழந்தைகள் மேலே தான் நடந்திருக்கு. இது மாதிரி ஒரு தாக்குதல் வந்து இப்போ இஸ்ரேலில் நடந்ததா சொல்லும்போது அது ஒரு மிகப்பெரிய எதிர்வினைக்கு எட்டு போச்சு. அதாவது உங்களுக்கு தெரியும், இஸ்ரேலில் வந்து பாலஸ்தீனை தாக்குறதுக்கு முன்னால் அவங்க சொன்னது எங்கள் குழந்தைங்களை கொண்டுட்டாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. ஆனால் இப்போ உண்மையாகவே ஈரானில் நடந்திருக்கு. இப்போ ஒரு நாடு வந்து தன்னோட இறையாண்மையை பாதுகாக்கிறதுக்கு எதிர்த்து அடிக்காமல் வேற என்ன பண்ணும்? அதுதான் நம்ம இப்போ ஈரானுடைய எதிர்வினையான. ஆனால் அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஈரான் வந்து அணு ஆயுதங்களை வந்து தயாரிக்கிறாங்க, அதை நாங்கள் எச்சரிச்சும் மீறி அதை தயாரிச்சுட்டு இருக்காங்க, அதனால தான் நாங்கள் வந்து தாக்குதல் மேற்கொள்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அமெரிக்கா வந்து உண்மையிலேயே அணு ஆயுதம் வச்சிருக்கிற நாடுகளை தாக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணால் அவங்க ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கிறது நார்த் கொரியா தானே. நார்த் கொரியா வந்து அணு ஆயுதம் உண்மையிலேயே வச்சிருக்கு, தயாரிச்சிருக்காங்க. ஏன் அவங்கள தாக்கலை? சோஷியல் மீடியாவில் கூட ஒரு மீம் வந்துச்சு. அதாவது ரஷ்யா கிட்ட அணு ஆயுதம் இருக்குது, நார்த் கொரியா கிட்ட இருக்குது, சீனா கிட்ட இருக்குது, இதெல்லாம் உங்களுக்கு எதிரி நாடு தான். ஆனால் அமெரிக்கா தாக்காது. ஏன்னா அவங்கக்கிட்ட அணு ஆயுதம் இருக்குது. ஈரானை ஏன் தாக்குவாங்கன்னா அதுக்கு காரணம் அவங்கக்கிட்ட அணு ஆயுதம் இருக்குது. இவ்வளவு நேரத்தில் அவங்க அந்த அணு ஆயுதத்தை போட்டிருப்பாங்களே ஈரான் இருந்திருந்தா. உண்மை என்னன்னா ஈரான் வந்து உள்நாட்டு அளவில் அவங்க மக்கள் கடுமையாக போராடுறாங்க அந்த அரசாங்கத்தை எதிர்த்து. அதுக்கு நிறைய காரணம் உள்நாட்டு அளவில் இருக்குது. உள்நாட்டு அளவில் ட்ரம்ப்புக்கு எதிராகவும் போராட்டம் நடக்குது, நெதன்யாவுக்கு எதிராகவும் போராட்டம் நடக்குது. எந்த நாட்டு மக்களும் அந்த நாட்டு ஆட்சியாளர்களை விரும்பலை. ஏன்னா பொருளாதார ரீதியாக வாழ்க்கை நல்லா இருந்தால் தான் விரும்புவாங்க. ஆனால் ஈரான் உண்மையில் உலக அளவில் அணு ஆயுத ஒப்பந்தங்களை, அணுசக்தி தொடர்பான ஒப்பந்தங்களை மதிக்கிற ஒரு நாடு. அப்படிதான் அவங்க நடந்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க வந்து பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறவங்க. பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கிற பின்னணியில தான் இப்படி ஒரு தாக்குதல் அமெரிக்கா நடத்தியிருக்கு. நான் என்ன கேட்குறேன், இப்போ ஈரான் வந்து ஒரு சர்வாதிகார ஒரு அரசனே வச்சுப்போம், அங்க நடந்துட்டு இருக்கிறதுல மக்கள் எதிர்க்கிறாங்கல்ல. ஸோ அங்க ஏதோ தப்பு நடக்குது. ஆமா, இப்ப கூட வந்து கிட்டத்தட்ட 15,000-20,000 போராட்டக்காரர்கள் ரோட்ல இறங்கி போராடினாங்க. அதுல சில 100 பேர் கொல்லப்பட்டிருக்கலாம், சில 1000 பேர் கொல்லப்பட்டிருக்கலாம். நம்ம அதெல்லாம் கண்டிக்கிறோம். அப்படியெல்லாம் ஒரு அரசு நடக்கக்கூடாது. ஆனா இப்ப இது ஒரு பண்ணது தப்புன்னா, ட்ரம்ப் வந்து இன்னொரு நாட்டு மேல போர் தொடுக்கணும்னா அமெரிக்க காங்கிரஸ்ல அனுமதி வாங்கணும். அமெரிக்க நாடாளுமன்றத்துக்கிட்ட அனுமதி வாங்கணுங்கிறது சட்டம். அந்த சட்டத்தை அவர் ஏத்துக்கிட்டாரா? இங்கே நெதன்யாகு வந்து இன்னைக்கு எலெக்ஷனை சந்திக்க போறாரு. அவர் ஒரு அடுத்தடுத்து ஏன் போர் தொடுக்கிறாரு? அப்போ உங்க நாட்டுடைய மக்களை திசை திருப்புவதற்கு, இன்னும் சொல்லப்போனால் எப்ஸ்டீன் ஃபைல்ஸுங்கிற ஒரு முக்கியமான ஸ்கேம் வெளியில் வந்திருக்கு உலக நாடுகளில். அதில் வந்து இந்தியாவுடைய அம்பானியும் மோடியும் உட்பட அவருடைய பெயர்கள் உட்பட அடிபடுது. சிறு குழந்தைங்களை பாலியல் ரீதியாக பயன்படுத்துகிற ஒரு தீவு. அந்த தீவுக்கு இவங்க எல்லாரும் போயிட்டு வந்திருக்காங்க. இவங்க பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் போயிட்டு வந்திருக்காங்க. எத்தனை பேர் எத்தனை குழந்தைங்களை மோசமாக அணுகுனாங்கன்னு தெரியாது. அந்த பிரச்சனை வெளியில் வர நேரத்தில் தான் இவ்வளோ பெரிய போர் நடக்குது அப்படிங்கிறது அமெரிக்காவிலேயே ஊடகங்கள் பேசுகிற விஷயமா இருக்கு. ஒருவேளை திசை திருப்புவதற்காகத்தான் இந்த போர் நடக்குது அமெரிக்க மக்கள் பார்வையால பார்த்தா அப்படி. ஏன்னா ஒரு மோசமான பாலியல் வல்லுறவு குற்றவாளிகள்லாம் பெரும் பணக்காரங்களா இருந்துக்கிட்டு இவங்க வந்து உலகத்துல என்ன வேணா செய்யலாம், யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஒரு நபர் மாட்டி அவர் சம்மந்தப்பட்ட இமெயில்லாம் கசியும் போது தான் நமக்கு வந்து பில்கேட்ஸ்ல இருந்து பெரும் பணக்காரங்களுடைய பின்புலமெல்லாம் வெளியில வருது. ட்ரம்ப் வரைக்கும் பின்புலமெல்லாம் வெளியில வருது. ஸோ இதை மறைக்கிறாங்களாங்கிற ஒரு கேள்வி வந்து அமெரிக்க மக்கள் மத்தியில் இருக்கு. ஆனால் நான் உலக மக்கள் மத்தியில் நான் அப்படி பார்க்கல. இப்போ இந்தியா மேலே டாரிஃப் போட்டாங்கல்ல, இந்தியா மேலே இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி பண்ணுற பொருட்கள் எல்லாத்துக்குமே அதிகமான டாக்ஸ். முதல்ல 25% போட்டாங்க, அப்புறம் கூடுதல் 25% போட்டாங்க. ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. இது சட்ட ரீதியாக நடந்ததான்னு கேட்டால் இல்லை. அவங்க நாட்டுடைய உச்சநீதிமன்றம் தலையிட்டு அதை தள்ளுபடி பண்ணிருச்சு. ஆனால் இந்திய அரசாங்கம் இன்னும் அந்த அந்த மிரட்டலை தொடர்ந்து போட்ட ஒப்பந்தத்திலிருந்து வெளியில் வரல. ஏன்னா மிரட்டி கையை முறுக்கி ஒப்பந்தம் வாங்குற வரைக்கும்
அவங்க சட்டப்படியெல்லாம் நடக்கிறது இல்லை, சர்வதேச சட்டத்தையும் மதிக்கிறது இல்லை, அவங்க சொந்த நாட்டு சட்டத்தையும் மதிக்கிறது இல்லை. ஸோ இவங்க உலக நாடுகளை மிரட்டுறாங்க. அது ஈரான் மேலே குண்டு போடுறதா இருக்கலாம், அல்லது பாலஸ்தீனை அழிக்கிறதா இருக்கலாம், அல்லது இப்போ அதை சுற்றி இருக்கிற பல நாடுகள். இப்போ லெபனானுக்கும் அமெரிக்காவுக்கு என்ன பிரச்சனை? ஏன் இஸ்ரேல் போய் லெபனான் மேலே குண்டு போடுது? அதே மாதிரி சுற்றி இருக்கிற பல நாடுகள் மேலே அங்கே இருக்கிற அவங்க இராணுவ தளம், அதை தாண்டி பொதுமக்கள் இருக்கிற இடங்கள், இது எல்லாமே இன்னைக்கு போர் மையமாக மாறிடுச்சு. நீங்கள் கத்தார்லையும் சவுதி அரேபியாலையும் லெபனான்லையும் வாழக்கூடிய இந்தியர்கள் நிலைமை யோசிச்சு பாருங்க. ஆமா, அங்கே வேலை தேடி போயிருக்காங்க பல பேர், அங்கே தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக போயிருக்காங்க. இப்போ அவங்க எல்லாருமே ஒன்று திரும்பி வர முடியாது, அல்லது அங்கேயே அச்சத்தில் இருந்துட்டு இருக்கிறதுங்கிறது சாதாரண விஷயமா? அங்கே வந்து விலை ஏறும், வாழ்க்கை இன்னும் நெருக்கடியாகும், அல்லது திரும்பி வரணும்னா ஃப்ளைட்டு டிக்கெட்டு ரேட்டு எல்லாமே கடுமையாக உயர்ந்திருக்கும், உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓடி வரணும், சேமிப்பெல்லாம் காலி ஆகிடும். அதே மாதிரி இந்தியாவுக்கு நமக்கு வந்து சேர்ற எண்ணெய், நம்ம 90% எண்ணெய் இறக்குமதி பண்ணுறோம். அந்த இறக்குமதி பண்ணுற எண்ணெயில் பெரும்பகுதி நம்ம அமெரிக்காவும் அமெரிக்க நட்பு நாடுகள் கிட்ட வாங்குறோம். அது எல்லாமே எங்கேருந்து வருது? இந்த வெஸ்ட் ஏசியாவை கடந்து தான் வரணும். அந்த முக்கியமான கடல் வழி அது பக்கத்தில் தான் போர் நடக்குது. அப்போ உங்களுக்கு வரக்கூடிய கச்சா எண்ணெயோடைய விலை அதிகமாகுது. நீங்கள் அமெரிக்கா கிட்டேருந்து வாங்க முடியாது, ஈரான் கிட்டேருந்து வாங்க முடியாது, வெனிசுலா கிட்டேருந்து நம்ம குறைந்த விலையில வாங்கிட்டு இருந்தா இன்னைக்கு அமெரிக்கா அங்கேயும் போய் கை வச்சுட்டாங்க. ஆனா ஏற்கனவே இந்தியா வந்து ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்கிட்டு இருந்துச்சு இல்லையா? இப்ப மறுபடியும் இந்த போரின் காரணமாக அங்கிருந்து வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வாங்கணுங்கிறது நம்ம விருப்பம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஒரு போரை கண்டிக்காத ஒரு இந்திய அரசாங்கம் நம்ம மக்களுடைய மனநிலையிலிருந்து யோசிக்குதானே தெரியல. ஏன் நம்ம ஈரான் மேல நடந்த ஒரு தாக்குதலை இந்தியா ஒரு அரசாங்கமாக கண்டிக்கல? இப்போ நான் வந்து பிரதமர் மோடிக்கு எதிராக கடுமையா போராடுவேன் இந்தியாவில். ஆனா என்னுடைய பிரதமரை அமெரிக்கா ஏதோ ஒரு விதத்துல கடத்திட்டு போனாலோ, அமெரிக்கா ஏதோ ஒரு விதத்துல வந்து தாக்குனாலோ நான் விட்டுருவேனா? அது மோடிங்கிற தனிநபர் இல்லையே, நான் தேர்ந்தெடுத்த ஒரு தலைவர் இல்லையா? அப்படிதான் பார்க்க முடியும். அப்போ நீங்க வந்து ஈரானுக்குள்ள நடக்கிற போராட்டம் வேற, ஆனா ஈரான்ல நடக்கிற போராட்டத்தை காரணமா வச்சுக்கிட்டு அமெரிக்கா தலையிட்டு நான் ஆட்சியை மாத்துவேன்னு சொல்லி அவரு எங்க போறாருன்னு பார்த்து அவர் போற இடத்துல ஒரு குண்டு போட்டு கொலையும் பண்ணிடுறாங்க. நீங்க உலக அரசியல்ல பாத்தீங்கன்னா இது முதல் முறையா? கிடையாது. ஸோ அமெரிக்கா முதல் முறையா இப்படி பண்ணலை. அவங்களுக்கு வந்து ஒரு பேட்டர்ன் இருக்குது. என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல ஒரு நாட்டுக்குள்ளே இந்த காமேனி மாதிரியான தலைவர்கள் வருவதற்கு இப்போ ஒன்றும் இல்லை, ஒசாமா பின்லேடன் எடுத்துக்கலாம். பின்லேடனை உருவாக்குனது யார்? இப்போ ஆப்கானிஸ்தானில் இன்னைக்கு வந்து தாலிபான் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு தான் நாங்கள் போய் மிகப்பெரிய போரெல்லாம் நடத்துகிறேன்னு சொன்னாங்க. அப்புறம் ஏன் தாலிபானை விட்டுட்டு வந்தாங்க? ஸோ அமெரிக்கா வந்து தனக்கு சாதகமான அரசு எங்கே அமைஞ்சதோ அங்கே கண்டுக்கவே மாட்டாங்க. அப்போ அந்த நாட்டு மக்களை பற்றி அவங்க கவலைப்படுறது இல்லை. அங்கே விலை ஏறினா பிரச்சனை இல்லை, அங்கே எந்த பிரச்சனை நடந்தாலும் ஒன்றும் கவலை இல்லை, அங்கே உள்நாட்டில் என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ நீங்கள் அமெரிக்காவுடைய நட்பு நாடுகளில் பல பேர் வந்து ராஜவம்சம் தொடர்ந்து அப்படியே ஆளக்கூடிய நாடுகள் நட்பு நாடாக இருக்கு. ஆனால் ஈரானில் ஜனநாயகம் இல்லைன்றான். ஆனால் இங்கே கேள்வி என்ன வருதுன்னா, 1951 அந்த காலகட்டத்தில் எண்ணெய் வளங்கள்லாம் ஈரான் வந்து அரசுடைமையாக்குது. அதன் பிறகு தான் பிரிட்டிஷுக்கும் அமெரிக்காவுக்கும் ஈரான் மீது ஒரு வெறுப்புணர்வு ஏற்படுது. அதனுடைய நீட்சியாக தான் ஷா மன்னரை வந்து ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வச்சாங்க. அப்புறம் புரட்சி நடந்து அவரும் வந்து அதிகாரத்திலிருந்து இறக்கப்பட்டார். இதனுடைய நீட்சியாக தான், அதாவது எண்ணெய் வளங்களுக்காக தான் இந்த போர் வந்து நடக்குதோ? எண்ணெய் வளங்களுக்காக நடக்குதுன்னா ஈரானிலிருந்து எண்ணெய் வாங்குற இடத்துல அமெரிக்கா கிடையாது, உன்னை புரிஞ்சுக்கணும். ஸோ நேரடியாக எண்ணெய் வளம் மட்டும் கிடையாது. ஏன்னா ஈரான் எண்ணெய்க்காக அவங்க வெயிட் பண்ணல. ஆனால் ஈரான் எண்ணெய் உலக நாடுகளில் அமெரிக்காவோட மிரட்டலை பாதிக்கும். ஏன்னா ஈரான்கிட்ட நான் என்ன வாங்கிக்கலாம், ரஷ்யாட்டிருந்து என்ன வாங்கிக்கலாம், டாலரில் வாங்க வேண்டியதில்லை. அப்போ டாலரை நம்பி ஒரு நாடு இல்லாதப்போ எப்படி பொருளாதார தடை போடுறது? நீங்கள் இந்தியாவையே ஏன் ரஷ்யாட்ட வாங்க வேணான்றாங்க? பொருளாதார தடை போட்டால் இந்தியா பயப்படாது. அப்போ இந்தியாவை வந்து தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னா அவங்க என்ன வாங்குறது, அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு நாட்டுக்கிட்ட இருந்து வாங்கணும். சரிங்களா? இப்போ வெனிசுவேலா இருக்கு, நைட்டோட நைட்டாக அந்த நிக்கோலஸ் மதுரோவையும் ஒய்ஃபையும் கடத்திட்டு போகிறாங்க. போன உடனே அந்த நாட்டில் ஜனநாயகத்தை ரெஸ்டோர் பண்ணுறேன்னா இவர் அறிவிச்சார். இனிமேல் அங்கே இருக்கிற எண்ணெய் வளங்களை அமெரிக்க நிறுவனங்கள் முழுமையாக கைப்பற்றும் தான் அறிவிச்சார். அப்போ இது வந்து பெட்ரோலுங்கிறத கட்டுப்படுத்துறது மட்டும் இல்லை, பெட்ரோலை தன்னை சார்ந்து தான் எல்லாரும் இருக்கணும். ஏன்னா பெட்ரோல் டாலர்ல வர்த்தகமாகிற ஒரு முக்கியமான பொருள். இன்னைக்கு டாலர் உச்சத்தில் இருக்கிறதுக்கு பெட்ரோல் முக்கியமான காரணம். நீங்கள் ரஷ்யா அதை விட்டு வெளியில் வருது, ஈரான் அதை விட்டு வெளியில் வருது, வெனிசுவேலா அதை விட்டு வெளியில் வருது. இவங்கெல்லாம் வந்து ரஷ்யா கூடயோ சைனா கூடயோ வேற ஏதாவது ஒரு இந்தியா மாதிரியான நாடுகளோடையோ தனியாக ஒப்பந்தம் போட்டு இவங்களோட நான் தனியாக பார்த்துக்கிறேன். ஏன் தனியாக பார்த்துக்கிறேன்னு முடிவெடுக்கிறாங்கன்னா, இந்த நாடுகளை அமெரிக்கா மிரட்டுது. நான் வந்து டாலரில் உனக்கு எதுவும் தரமாட்டேன்.
சரி, என்னுடைய வளம், என்னுடைய உழைப்பு, அதை நான் வேற ஏதாவது பணத்துல நான் வர்த்தகம் பண்ணி நான் நல்லா இருக்கேன்னு சொல்லும்போது நீ எப்படி நல்லா இருக்கலாம்? என்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு அரசு எப்படி நல்லா இருக்கலாம்? இவ்வளவுதாங்க அவங்க சிம்பிளா அவங்களோட புரிதல். சி, ஏகாதிபத்தியம்ங்கிறது உலகம் முழுவதையும் தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும்னு நினைக்குது. 1945 உலகப் போர் முடிஞ்சிருச்சு. உலகப் போர் முடிஞ்ச பிறகு ஏன் அமெரிக்கா ராணுவ கூட்டுகளை உலகம் முழுக்க ஏற்படுத்தி விரிவாக்கிட்டே வருது? ஏன் உலகம் முழுக்க ராணுவ தளங்களை வச்சிருக்கு? நீங்க அதுதான் புரிஞ்சுக்கணும். அதாவது உலகப் போருங்கிறது 2 ஏகாதிபத்தியம் மோதி உலகத்தை தனக்குள்ள பங்கு போட்டுக்கிறது. சரி, அப்படிப்பட்ட மோதலே இல்லைன்னா அமெரிக்கா சும்மா இருக்குமா? உலகத்தை மொத்தமா தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. நான் வச்சதுதான் சட்டம். இந்த சட்டத்தை ஏத்துக்கக்கூடிய நாடுகள் மட்டும்தான் இந்த உலகத்துல இருக்கணும். இதுக்காக தான் இப்ப நீங்க காமேனி மாதிரியான தலைவர்கள் பல நாடுகள்ல அமெரிக்காவால கொண்டு வரப்பட்டாங்க. நம்ம என்ன சொல்றோம்னா, அவரு நல்லவரா கெட்டவராங்கிறத தாண்டி மக்கள் கிட்ட எதிர்ப்புணர்வு வருது இல்ல. ஆமா. இந்த எதிர்ப்புணர்வு எதனால வருது? விலைவாசி ஏறுது, எனக்கு வேலை இல்லை, படிச்ச படிப்புக்கு உரிய மரியாதை இல்லை, அல்லது ஜனநாயகம் இல்லை, அல்லது பெண்களுக்கு சம மரியாதை இல்லை. இது வந்து நீங்க பல நாடுகள்ல பார்க்கலாம். இப்படிப்பட்ட தலைவர்களை கொண்டு வந்து உட்கார வைக்கிற இடத்துல அமெரிக்கா தானே இருந்துச்சு பல நாடுகள்ல. அப்ப அவங்களுக்கு ஜனநாயகம் இல்லைன்னு ஒரு நாட்டு மேல தாக்குதல் தொடுக்கிறதுக்கான லெஜிட்டிமசியே கிடையாது. அமெரிக்காவில் இருக்கா இதெல்லாம்? கிடையாது. அமெரிக்கால இல்லாத வறுமையும் கடுமையான நெருக்கடியும் அமெரிக்க மக்களுக்கு இருக்கே. அப்ப இவங்க ஜனநாயகத்துக்காக மற்ற நாடுகள் மேல போர் தொடுக்கல. அப்பதான் கேள்வி வருது, ஒரு இறையாண்மையுள்ள நாட்டுல அந்த நாட்டு மக்கள் புரட்சி பண்ணியிருக்காங்க. நீங்க சொன்ன அந்த வரலாற்று அனுபவம் இருக்கு. மன்னர் ஆட்சி வேண்டாம், we need a republic. இப்போ ரிப்பப்ளிக்னு வரும்போது ஈரானுக்கு கிடைச்ச வாய்ப்புங்கிறது இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் தான். அங்கே வந்து அவங்களால எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுது. அதை தாண்டி அவங்க முன்னேறணும்னா அந்த மக்கள் முன்னேறி போராடுவாங்க. நம்ம இந்தியாவில் இதுக்கு முன்னால் நம்ம வந்து டெமோக்ரஸின்னு ஒன்று பார்த்ததில்ல. 1947 நம்ம டெமோக்ரஸின்னு ஒன்று கொண்டு வரும்போது உலகத்துக்கே அது புதுசு. ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கணும், நம்ம சர்வைவ் ஆனதுக்கு முக்கியமான காரணம் நம்முடைய வெளியுறவு கொள்கை. நம்ம எந்த ஒரு நாட்டோடையும் அட்டாச் ஆகலை. பல நேரங்களில் நாங்கள் கம்யூனிஸ்டுகள் விமர்சிச்சிருக்கோம். என்னன்னா, காமன்வெல்த்தில் போய் சேர்ந்துப்பாங்க. காமன்வெல்த்னா என்ன? முன்னாள் யூகே உடைய அடிமை நாடுகளுடைய கூட்டமைப்பு. அப்போ நாங்கள் வந்து அதை எதிர்த்திருக்கோம். இதெல்லாம் வந்து அடிமை மனநிலையோட வெளிப்பாடு. ஆனால் கூட நெஹ்ரு காலத்தில் அணிசேரா கொள்கை என்பதை வந்து அவர் வலிமையாக, அந்த பஞ்சசீல கொள்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு நாடு வந்து தனித்துவமாக தன்னுடைய வெளியுறவு கொள்கையை தீர்மானிச்சுக்கும்னு இந்தியா எஸ்டாப்ளிஷ் பண்ணி சொல்லுச்சு. அதனால தான் இந்தியா மாதிரியான நாடுகள் சுதந்திர நாடா தன்னை வந்து தக்க வச்சுக்க முடிஞ்சது. நீங்க 1990களுக்கு பிறகு நம்ம உலக வர்த்தக ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடுறோம். அப்ப நம்மளுடைய நலன்கள் நிறைய கைவிடுறோங்கிறப்போ இந்திய இறையாண்மையை மதிக்கிற பல பேர் அதை எதிர்த்தாங்க. ஒரு பெரிய போராட்டம் நடந்துகிட்டே இருந்தது. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமைன்னா, நம்ம தனித்து ஒரு வெளியுறவு கொள்கை வச்சுக்கல. பிரதமர் மோடி இன்னைக்கு வரைக்கும் வந்து இந்த தாக்குதலை கண்டிக்கல, அல்லது தாமதமாகுதுன்னு சொன்னா இந்த தாமதத்துக்கு காரணம் நம்முடைய வெளியுறவு கொள்கையில மாற்றம் வருது. இந்த தாக்குதல் நடத்துறதுக்கு கொஞ்ச நாள் முன்னால நம்ம போய் இஸ்ரேலுடைய நெதன்யாகுவை சந்திச்சுட்டு வரோம். ஆமா. அது நம்ம உலக அரங்கில் நம்மளை எப்படி பார்ப்பாங்க? உலகத்தின் அமைதிக்காக நிற்கிற நாடு நம்ம. அமைதிக்காக நிற்கிறதுக்கு நமக்கு ஒரு காரணம் இருக்குங்க. நம்முடைய பொருளாதாரம் உலகம் அமைதியாக இருக்கும்போது தான் நல்லா இருக்கும். இந்த இப்போ ஒன்றும் இல்லை, ட்ரம்ப் வந்து சனிக்கிழமை நைட்டும் ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு பெரிய தாக்குதல் நடத்துறாரு. திங்கக்கிழமை நம்மளுடைய பங்கு சந்தையுடைய நிலைமை என்னன்னு பாருங்க. வெறும் 1500 கம்பெனிகள் தான் அங்கே இருக்குது. ஆனால் பங்குச்சந்தையோட நிலைமை என்ன? 8 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே நம்முடைய சேமிப்பு ஸ்பெகுலேஷனில் காணாமல் போகுது. சரி, நீ ஒரு இந்தியனா யோசிச்சு பாருங்க, நம்ம நாட்டுக்கு எதுக்குங்க இந்த 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 பாதிப்பு? அப்போ நம்ம வந்து நம்முடைய சாவரன்ட்டி அல்லது இன்னொரு நாட்டோட சாவரன்ட்டியை பாதுகாக்கிற இடத்துல ஒரு தனித்துவமான கொள்கை வச்சிருந்தோம்னா நம்முடைய பொருளாதாரம் இன்னும் தனித்துவமாக இயங்கும். அதுக்கான வழி இல்லாத நிலைமையில நம்ம இன்னைக்கு மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனா இப்போ இந்தியா வந்து எந்த நிலைப்பாடும் எடுக்கல, ஈரானுக்கு எதிராக பேசல, இஸ்ரேலுக்கு ஆதரவாகவும் நிற்கல அப்படின்னு வந்து சொல்லும் போது, இப்போ இங்கே குஜராத்தா இருக்கட்டும், ராஜஸ்தான், இந்த மாதிரியான மாநிலங்கள்ல ஈரானுக்கு எதிராக இந்த போருக்கு ஆதரவாக நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டங்கள் வந்து நடத்திட்டு இருக்காங்க. சென்னையில் கூட அமெரிக்காவினுடைய அலுவலகம் முன்பாக போராட்டம் நடந்தது. இதெல்லாம் வந்து கண்காணிக்கணும், எங்கெல்லாம் வந்து போராட்டம் நடக்குதோ அது கண்காணிங்க அப்படின்னு மத்திய உள்துறை அமைச்சகம் சொல்லியிருக்குல்ல. இப்போ ஈரானுக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த போராட்டத்தை எப்படி பார்க்கிறது இந்தியா பார்க்க? அதாவது பச்சையா படுகொலை நடந்துகிட்டு இருக்கு, ஸ்கூல் குழந்தைங்கள்லாம் கொல்லப்படுறாங்க, கேள்வி கேட்கறதுக்கு யாருமே இல்லைன்னா நான் என்ன கேட்குறேன், இங்கே நடக்கிற போராட்டத்தால் இது என்ன வார் ஃப்ரண்ட்ல நடக்கிற போராட்டமா? இங்க நடக்கிற போராட்டம் மனிதநேயத்தின் வெளிப்பாடு. வார் நடக்கக்கூடாதுங்க. உலகத்துல வார் தீர்வு கிடையாது. உங்களால பேசி தீர்க்க முடியாத பிரச்சனைக்கு தானே போருக்கு போவீங்க. பேசி தீர்க்க முடியாத காலத்திலேயே நம்ம இருக்கோம். இன்னும் சொல்ல போனா அமெரிக்கா கிட்ட இருக்கிற ஆயுத பலத்துக்கு அது வந்து பேசணும்னு முடிவெடுத்தாலே
நிச்சயமா அவங்க அவங்க கேட்குற இடத்துல டேபிளில் வந்து நாடுகள் உட்காரும். அதை தாண்டி அவங்க ஏன் போர் முன்னெடுக்கிறாங்கங்கிறது தான் இதில் கேள்வி. உலகத்திலேயே அதிகமான ஆயுதத்தை தயாரிக்கிற நாடு அமெரிக்கா. ஆனால் அவங்க வந்து அவங்கக்கிட்ட மோத யாரும் வரமாட்டாங்க. வாண்டடாக போய் மோதுனா தான் உண்டு. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய மிலிட்ரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸோடைய பரிசோதனைக்காக பல நாடுகளை போர்க்களமாக மாற்றுறாங்க. இப்போ இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனில் நடத்தின அந்த தாக்குதலில் நவீன குண்டுகள் போடுறாங்க. பாலஸ்தீன் மக்கள்கிட்ட அவ்வளோ குண்டே கிடையாது, திருப்பி அடிக்கக்கூட முடியாது. அப்போ ஏன் அவ்வளோ நவீன குண்டு அங்கே பயன்படுத்துறீங்கன்னா, இது எப்படி கொல்லுதுன்னு பார்க்கலாம், ஒரு இடத்துல போட்டால் எவ்வளோ டிஸ்ட்ராய் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஒரு பரிசோதனை கூடமாக மாற்றுறாங்க. ஓகே. அதே மாதிரி நீங்கள் சமீபத்தில் ஏஐ நிறுவனம் ஒன்று, கிளாடுன்னு சொல்லி ஒரு ஏஐ, நீங்கள் ஆந்த்ரோபிக்னு நினைக்கிறேன், அமெரிக்க நிறுவனம், அவங்க ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து வெளிப்படுத்தினாங்க. என்னென்னா, தங்களுடைய ஏஐ வசதியை பயன்படுத்தி டார்கெட்டை சரியாக அக்யூரேட்டாக அதாவது இராணுவத்துடைய குறி வைக்கிறதுக்கு ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்துது. ஸோ இது ரொம்ப மோசமானது. என்னென்னா, நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஒரு இராணுவ வீரர் ஒரு பக்கம் துப்பாக்கி வச்சு விட்றாருன்னா அது மனித பிழை நிறையா இருக்கும், தப்பிச்சு ஓடிடலாம். ஆனால் ஏஐ வச்சு நீங்கள் அதை ட்ரெயின் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் எந்த பக்கம் தப்பிச்சா எவ்வளோ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உங்களை வந்து அந்த திசையை மாற்றி சுடணும். ஸோ வந்து கில்லிங்கை வந்து அதிகப்படுத்தும் இது. இந்த ஏஐ டார்கெட்டிங்க்கு சாதாரண மக்கள் மேலே, சிவிலியன் மேலே இந்த ஏஐ டார்கெட்டிங் பண்ணுறாங்க. அதாவது ஒரு இடத்துல பில்டிங் இருக்குது, பில்டிங் மேலே குண்டு போட்டால் குண்டு வீணாயிடும். அப்போ மனுஷங்க இருக்கிற இடமா பார்த்து குண்டு போடுறது, அதுக்காக ஏஐ பயன்படுத்துறது. இந்த மாதிரி தொழில்நுட்பங்களுக்கு ஏஐ பயன்படுத்தக்கூடாதுன்னு அந்த நிறுவனங்களே சொல்கிற நிலைமை. எங்களை இப்படி வலுக்கட்டாயமாக பயன்படுத்த வைக்கிறாங்க, பென்டகன் கேட்குது. அப்போ பென்டகன் கேட்டால் எதையும் செய்வாங்க அந்த முதலாளிகள். நம்ம கேள்வி, சாதாரண மக்கள், ஏஐ எல்லாம் இன்னும் போய் சேராத ஊர், இன்டர்நெட்டே போய் சேராத ஊரில் நீங்கள் எடுத்தோடனே ட்ரான் கொண்டு வந்து நிறுத்துறீங்க. ட்ரானில் மனுஷன் கிடையாது, அது நேரடியாக குண்டு போட்டு அந்த மனுஷங்களை அழிச்சிட்டு. இப்போ என்ன நடக்குது, ஒன்றும் இல்லை, பாலஸ்தீனில் வந்து ஒரு பீஸ் கமிட்டின்னு போட்டார் நம்ம ட்ரம்ப் தான். அதாவது ஐநா சபை அவர் மதிக்க மாட்டாராம், தானே ஒரு பீஸ்க்கான ஒரு குரூப்பெல்லாம் போட்டார். என்ன பண்ணுறாங்க, பாலஸ்தீனில் போயிட்டு அந்த மண்ணில் எப்படி வந்து தங்களுடைய இப்போ எண்ணெய் எடுக்கிறது, எப்படி தங்களோட பிஸ்னஸ் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, 70,000 பேரை கொன்ன மண்ணில் தன்னுடைய பிஸ்னஸ் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுன்னு பேசுறதுக்கு தான் அந்த நாடுகள் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கு. அவங்க அமைச்ச அந்த பீஸ்க்கு கூட்டமைப்பு இருக்குது பாருங்கள், அதோடைய முதல் நடவடிக்கை ஈரான் மேலே குண்டு போடுறது. பேர் அமைதின்னு வச்சுட்டு இவங்க அமைதிக்கு என்ன பண்ணுறாங்க. இன்னும் சொல்ல போனால், அமெரிக்கா மாதிரி ஒரு நாடு தாக்குதல் எடுக்கும்போது ஐக்கிய நாடுகள் சபையால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஐக்கிய நாடு சபையால் உச்சபட்சமாக என்ன பண்ண முடியும், கண்டிக்க முடியும், கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. நீங்கள் இப்போ சீனா, ரஷ்யா எல்லாமே கண்டிக்கிறாங்க. அமெரிக்கா மாதிரி ஒரு மிகப்பெரிய நாடு, அவங்க இராணுவத்துக்கு செலவு பண்ணுற தொகை அதுக்கு அடுத்து இருக்கிற பல நாடுகளுடைய மொத்த இராணுவ பட்ஜெட்டை நீங்கள் கூட்டினீங்கனாலும் எட்டாது, அவ்வளவு தொகை அவங்க செலவு பண்ணுறாங்க. அப்போ இந்த மிலிட்ரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸோட லாபத்துக்காகவும், பெட்ரோலிய நாடுகளை கைப்பற்றுவதற்காகவும், கனிம வளங்களை முழுமையாக தன்னோட கம்பெனிகளுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்காகவும், உலக நாடுகளில் ஜனநாயகபூர்வமாக நடக்கிற நாடுகளை மிரட்டி தன்னோட வசம் வச்சுக்கிறதுக்காகவும், இந்த நோக்கங்களுக்காக அமெரிக்கா முன்னெடுக்கிற ஆக்கிரமிப்புன்னு சொல்லுவாங்க. இது போர்னா 2 பேர் மோதணும். இவங்க வந்து தன்னோட ஆக்கிரமிப்பை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. ஓகே. இன்னொன்று, நீங்கள் ஈரானில் தான் போர் நடக்குதுன்னு நினைக்காதீங்க. ஈரான்னு சொன்னால் அந்த வெஸ்ட் ஏசிய நாடுகள் அத்தனையுடைய பொருளாதாரமும் பாதிக்கப்படும். அவங்க பொருளாதாரம் பாதிக்கப்பட்டால் அவங்க என்ன விலையில தான் அதெல்லாம் ஏற்றுவாங்க. ஸோ பெட்ரோல், டீசல் ஏற்கனவே விலை அதிகமாக இருக்குது, அதில் வரி அதிகமாக இருக்குது, இன்னும் விலை அதிகமாகும். அதோட பை ப்ராடக்ட் எல்லாமே விலை அதிகமாகும். இது எல்லாமே நம்ம தலையில தான் வந்து விடியும். இப்போ ஈரானுக்கு எதிரான இந்த போரில் அமெரிக்காவுக்கு ஆதரவாக பிரான்ஸ் மற்றும் அதாவது ஐரோப்பிய நாடுகளான இங்கிலாந்து, பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி, இந்த நாடுகள்லாம் நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம், அமெரிக்காவுக்கு ஆதரவாக நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நீட்சியாக 3வது உலகப் போர் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, முதல் விஷயம், உலகப் போர்னு ஒன்று வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அப்படி வந்தால் உலகம் இருக்காது, போர் மட்டும்தான் இருக்கும். என்னென்னா, நீங்கள் அவ்வளவு அணு ஆயுதம் இருக்குது, அணு ஆயுதங்களை போட தொடங்கிட்டீங்கன்னா அப்புறம் உலகம் எங்கே இருக்கும்? ஒன்ஸ் நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கு முடிவே கிடையாது. ஸோ எண்ட் ஆஃப் தி வேர்ல்டு தான். இன்னொன்று, ஆல்ரெடி நம்ம வந்து பருவநிலை மாற்றம்ங்கிற ஒரு மிகப்பெரிய மோசமான ஒரு அழிவின் விளிம்பில் தான் நிற்கிறோம். இந்த நாடுகள் யாருமே அதை ரெகக்னைஸ் பண்ணி அதிலிருந்து நம்மளை வந்து மீட்பதற்கான இவ்வளோ உயர் தொழில்நுட்பம் வச்சுருக்காங்களே, இவங்களால் வந்து இதிலிருந்து உலகத்தை மீட்கிறதுக்கு எதுவும் பண்ண முடியாதுல்ல. இன்னும் பெரிய ஐரணி என்னென்னா, அதாவது இவங்க இராணுவத்துக்கு செலவு பண்ணுற தொகையை பாதியாக ஒரே ஒரு வருஷம் குறைச்சாங்கன்னா மீதி பணத்தை வச்சு உலகத்தில் வறுமையை ஒழிச்சிடலாம். ஆனால் பாருங்கள், அமெரிக்கா பாதிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு யூகே போய் நிற்கிறேன்றான், பிரான்ஸு போய் நிற்கிறேன்னு சொல்கிறான்.
ஆனால் கூட நேட்டோவை அவங்க ஆதரிக்கலை. அதையும் நம்ம பார்த்துக்கணும். நேட்டோ நாடுகள் இந்த போரை ஆதரிக்கலை. ஏன்னா இது சட்டப்படியான போர் இல்லை. ஆனால் அவங்களுடைய அந்த ஆயுதம், அதாவது விமான நிறுத்தங்கள் அல்லது கப்பல் படை தளங்களை பயன்படுத்திக்க அனுமதிப்போன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு நாட்டு மேலே இறையாண்மையை தாண்டி ஒரு தாக்குதல் நடக்கும்போது இந்த நாடுகள் எதுக்குமே பிரச்சனை இல்லைன்னா, அப்போ நாளைக்கு உங்கள் மேலே நடக்கலாம், அதை நீங்கள் சாங்ஷன் பண்ணுறீங்கன்னு தான் அர்த்தம். ஸோ இது வந்து உலகப் போராக மாறணும்னா நம்ம ஏற்கனவே நடந்த உலகப் போரோட பின்னணி என்னன்னு பார்க்கணும். உலகப் போருங்கிறது பல ஏகாதிபத்திய நாடுகளுக்குள்ள நடக்கிற தாக்குதல். இப்போ அமெரிக்காவையும் ஈரானையும் சமப்படுத்தவே முடியாது. ஓகே. ஸோ சமம் இல்லாத ரெண்டு சக்திக்கு நடுவில் நடக்கிற போர் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி உலகப் போராக மாறாது. அது தியரிட்டிக்கலி. ஆனால் எல்லா போரும் உலக மக்கள் மேலே நடக்கிற தாக்குதல் தானே. இப்போ அதனால் நம்ம இந்தியாவில் இருக்கிற நம்ம அனுபவிக்க போகிற விளையாட்டுறோம், அல்லது நம்ம குழந்தைங்க அங்கே படிச்சுக்கிட்டு இருக்கோம், அல்லது நம்ம குழந்தைங்க வேறு நாட்டில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அவங்களால இங்கே திரும்பி வர முடியாது, அவங்க சந்திக்கிற அந்த மன பயம், இது எல்லாமே ஒரு போருக்கு நிகரான விளைவு தானே. குடும்பங்கள் அச்சத்திலையும் பதட்டத்திலையும் வச்சு அவங்க பண்ண சேமிப்பெல்லாம் கரைச்சி விட்டு பங்குச்சந்தைகளை வீழ வச்சு அல்லது பொருளாதாரத்தை ஒட்டுமொத்தமாக நசிக்கிற எந்த நடவடிக்கையும் போருக்கு நிகராது தானே. ஸோ இது உலகத்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. உலகத்தை முழுக்க அச்சுறுத்தி அவங்க கிட்ட இருக்கிற வளங்களை வந்து உறிஞ்சிட்டு போக பார்க்குறாங்க. அதான் நடக்குது. இன்னொரு பக்கம் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் பகல்காம் தாக்குதலுக்கு வந்து இடதுசாரிகள் கட்சிகளோ இல்லை திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பிற கட்சிகளோ வந்து ஆதரவு குரல் கொடுக்கல, இதற்கு மட்டும் வந்து முன்னாடி நின்று போராட்டம் பண்றாங்க அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்காரு. அண்ணாமலை கேட்குறேன், இந்த பகல்காமில் நடந்த தாக்குதலை யார் செஞ்சா? நாங்கள் கேட்குறோம், நாங்கள் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கோம், யார் செஞ்சா? அந்த தாக்குதல் நடந்தப்போ கண்டித்து பேசுனது நாங்கள். அந்த தாக்குதல் நடக்கிற அளவுக்கு தானே பாதுகாப்பை வச்சுருந்தீங்க நீங்கள். அந்த தாக்குதலுக்கு எதிராக இந்தியா முழுவதும் பல மாநிலங்களில் தமிழ்நாடு உட்பட பொதுமக்கள் பேரணியை முதலமைச்சர்கள் தலைமையேற்று நடத்தினாங்க. ஆனால் அண்ணாமலை என்ன சொல்கிறாரு? இப்படி ஒன்றும் நடக்கலை, இன்னைக்கு ஈரானுக்காக மட்டும்தான் நடக்குது. நான் என்ன கேட்டேன்னா, ஈரானுக்காக இந்தியா பேசியிருக்கணும். என்னுடைய நாடு, ஒரு நாட்டில் இறையாண்மையை தாண்டி தாக்குதல் நடக்குது. வெனிசுலாவுக்காக இந்தியா பேசியிருக்கணும். உன்னை புரிஞ்சுங்க, வெனிசுலாவில் நடக்கும்போது பல பிரான்ஸு, ஜெர்மனி போன்ற நாடுகள் கூட வெனிசுலாவில் நடந்த அந்த கிட்னாப்பை வந்து கண்டிச்சாங்க. ஸோ இந்திய அரசு பொறுப்போடு நடந்துக்கணும்னு பேசுறது தான் கரெக்டான பொலிட்டிக்கல். ஆனால் ஈரானுக்கு ஆதரவா இப்போ இந்தியா நின்னா கூட அது இந்தியாவுக்கு அது ஆபத்தாகவும் இல்லை வந்து அமெரிக்கா அச்சுறுத்தலாகவும் தானே இருக்கும். ஆபத்தா முடியாதுங்க. நீங்க இந்தியாங்கிறது ஒரு தனித்துவமான நாடு. இந்தியா தான் அமெரிக்காவுக்கு தேவை. அமெரிக்கா வந்து அமெரிக்காவை சார்ந்து நாம கிடையாது. சில எக்ஸ்போர்ட் பண்றோம், சில விஷயங்களை நம்ம வந்து அவங்களோட பொருளாதாரமா வச்சிருக்கோம்னா உலக நாடுகள் முழுக்க நமக்கு பொருளாதார உறவு இருக்கு. நீங்க ஆனா இப்படி ஒரு நாடை வந்து ரவுடித்தனமா செயல்பட அனுமதிச்சுட்டு அவங்க பக்கம் போய் நின்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு உலக நாடுகள் இருக்கிற நட்பு எல்லாமே அழிஞ்சு போகுமே. நான் கேட்கறது, மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு நம்மளை சுத்தி இருக்கிற அண்டை நாடுகள்ல எந்த நாடு நமக்கு நட்பு நாடா இருக்குன்னு பாருங்க. இப்ப நேபாளோட நிலைமை என்ன, பூட்டானோட நிலைமை என்ன, மாலத்தீவோட நிலைமை என்ன, இலங்கையோட நிலைமை என்ன, பாகிஸ்தானோட நிலைமை என்ன, நம்மளை சுற்றி இருக்கிற நாடுகள் எல்லாமே நம்மோட என்ன உறவு வச்சிருக்காங்க. அப்போ நீங்கள் ராஜதந்திரம்ங்கிறதுக்கான அடையாளம் போயிடுது இல்லை, நம்ம அந்த அந்த அதுக்கான மெரிட் போயிடுது இல்லை. அப்போ நம்ம வந்து ஒன்றும் இல்லைங்க, அண்ணாமலை மோடி அரசின் தோல்வியை மறைக்க முயற்சி பண்ணுறாரு. இந்த நாட்டில் பயங்கரவாத தாக்குதல் நடந்தால் கண்டிக்கிற இடத்துல நாங்கள் இருக்கோம். ஆனால் தாக்குதலே நடக்காமல் தடுக்கிற அத்தனை சக்தியும் உங்ககிட்ட இருக்கு. ஏன் தாக்குதல் நடந்தது? நான் பகல்காம் மட்டும் கேட்கல, புல்வாமா ஏன் நடந்தது? காஷ்மீருடைய அன்றைய ஆளுநராக இருந்த உங்க கட்சியை சேர்ந்த சத்யபால் மாலிக் அவர் வந்து இன்னைக்கு இல்லை. ஆனால் அவர் கொடுத்த பேட்டி என்ன? புல்வாமா தாக்குதல் நடந்ததுக்கான காரணத்தில் அதை நான் முன்கூட்டியே சொன்னேன், சாதாரண பாதையில் போக வேண்டாம், விமானம் பயன்படுத்தின நம்முடைய வீரர்களுக்குன்னு சொல்லும்போது நீங்கள் அமைதியாக இருங்க என்று தான் எனக்கு பதில் வந்ததுன்னு சொன்னாரே. அந்த ஆளுநருடைய குரலுக்கு அண்ணாமலையின் பதில் என்ன? இன்னைக்கு வரைக்கும் கேட்குறேன், அந்த கேள்விக்கு பதில் இல்லையே. நாங்கள் ப்ரூஃப் பண்ணுறோம், நீ பொய் செய்தி சொல்கிறப்பா, நீ பொய் தான் சொல்கிறேன்னு நாங்கள் ப்ரூஃப் பண்ண தயாராக இருக்கோம். ஆனால் நாங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் உண்மை எங்க? ஒரு தாக்குதல் நடக்கும்போது ஷூட்டிங்கில் இருந்தார் மோடி அப்படிங்கிற குற்றச்சாட்டுக்கு என்ன பதில்? நான் ப்ரூஃப் பண்ணுறேன், அந்த நாள்லேயே நடந்த ஷூட்டிங்கன்னு நான் காட்டுறேன். நான் அது டிவியில் ஒளிபரப்பாயிருக்கு. ஆனால் இப்படி மக்கள் செத்துக்கிட்டு இருக்கும்போது ஷூட்டிங்கில் இருக்கலாமா நீங்கிற கேள்விக்கு ஒரு நியாயமான பதில் இருந்ததா? ஸோ இது வந்து இது பொலிட்டிக்கல் பிரச்சனையாக மாற்றுறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இந்தியா ஒரு என்டிட்டியா உலக அரசியலில் தன்னுடைய தனித்துவத்தை பாதுகாக்கிறதும் பாலிடிக்ஸ் தான்.
அந்த இடத்துல நம்மளுடைய தனித்துவம் எங்கே போச்சு? தனித்துவத்தை பாதுகாக்கிறதுக்க நாங்கள் நிற்கிறோம். நாங்களாம் எதிர்க்கட்சிங்க. நாங்கள் எங்களுடைய அரசுக்காக நிற்கிறோம், எங்களுடைய தனித்துவத்துக்காக நிற்கிறோம், எங்களுடைய இறையாண்மைக்காக நிற்கிறோம். ஆனால் நீங்கள் ஆளுங்கட்சி, நீங்கள் அமெரிக்காவுக்காக அடிபணிஞ்சு நின்னீங்கன்னா இந்த கேள்வி வராதா? ஸோ அதை திசை திருப்ப தான் அண்ணாமலை அவ்வளோ முயற்சி பண்ணுறேன். இன்னொரு விமர்சனம் என்ன வைக்கப்படுது அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய தந்தை வந்து பெரியார், ஈரானுடைய தந்தை வந்து காமேனி அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறந்ததுக்காக செவ்வணக்கம் வைக்கிறாங்க, இடதுசாரிகளாக இருக்கட்டும் இல்லை முற்போக்குவாதிகளாக இருக்கட்டும். ஆனால் காமேனி அவர்களை பார்த்தோம் அப்படின்னா மதத்தை பின்பற்றக்கூடிய, மதத்தை தீவிரமாக பின்பற்றக்கூடிய ஒரு நபர். அதாவது இப்போ கடந்த ஆண்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெண்மணி வந்து புர்கா வந்து சரியானியா, அதுக்காக அவர் கைது சிறையில் அடைக்கப்பட்டு அவங்க இறந்தும் போனாங்க. இந்த மாதிரியான சர்வாதிகார ஆட்சி தான் அவர் மேற்கொண்டாரு. அவருக்கு எப்படி பெரியாருடன் வந்து கம்பேர் பண்ணி செவ்வணக்கம் சொல்றாங்க? ஈரான் மீது தாக்குதல் நடக்குதுன்னா அதுக்கு எதிராக மட்டும் பேசுங்க, காமேனி அவர்களை தூக்கி பிடிப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்றாங்கல்ல. இல்லை, அதில் நான் வந்து காமேனியும் பெரியாரையும் கம்பேர் பண்ணுறது நம்ம ஏற்றுக்க முடியாது, ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து ஒரு நாட்டின் இறையாண்மை மீதான தாக்குதல் நம்ம கண்டிக்கும் போது அந்த நாட்டுக்குள்ள என்ன வேணா நடக்கலாம், அதையும் நம்ம ஆதரிக்கிறோம்னு அர்த்தம் கிடையாது. அப்படி யாராவது செஞ்சிருந்தா அது தப்பு தான். ஆனால் பிரச்சனை என்னன்னா நம்ம அதை போய் பார்க்க முடியாது, இன்னைக்கு திசை திருப்பக்கூடாது. ஒரு சம்மந்தப்பட்ட நாட்டை சாராத நம்ம அங்கே இருக்கிற விஷயங்களை முழுசாக தெரிஞ்சுக்க முடியாதப்போ இங்கே பேசுகிற பல பேருக்கு பல உணர்வு வரும். ஏன்னா நீங்களும் நானும் ஈரானுடைய செய்திகளை டே டு டே ஃபாலோ பண்ணல. அப்போ நமக்கு ஒருத்தர் கொல்லப்பட்டுட்டாரு, கொலை செஞ்சது தப்பு, அதுவும் அவர் ஒரு நாட்டுடைய உச்சபட்ச தலைவர், அவரை வந்து அந்த நாட்டுக்குள்ளே போய் கொலை பண்ணியிருக்காங்க, அவருடைய வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது கொலை பண்ணியிருக்காங்கன்னா நம்ம கண்டிக்கிறோம். மற்றபடி அவர் எப்படி ஆட்சி நடத்தினாருங்கிறத முழுமையாக தீர்மானிக்க வேண்டியது அந்த நாட்டு மக்கள். அந்த நாட்டு மக்களுடைய வாழ்க்கை சீரழியறதுக்கு 2 காரணம். ஒன்று அந்த உள்நாட்டு அரசு, இன்னொன்று வெளியிலிருந்து அந்த நாட்டின் மீது திணிக்கப்படுற பொருளாதார தடைகள். பொருளாதார தடையை ஏதோ அந்த அரசு மட்டும்தான் தாங்கிட்டு இருந்துச்சா? அந்த மக்கள் தானேங்க தாங்குறாங்க. இப்போ நம்ம எடுத்துக்கலாம், நீங்கள் ரஷ்ய எண்ணெயை வாங்கலைன்னா உங்கள் மேலே வந்து நான் ரஷ்ய எண்ணெயை வாங்கினீங்கன்னா உங்கள் மேலே நான் வரி போடுவேன்னு ட்ரம்ப் சொன்னார்னா திருப்பூரில் இருக்கிற எக்ஸ்போர்ட்டர் பாதிக்கப்படுறாரு. இப்போ திருப்பூரில் இருக்கிற எக்ஸ்போர்ட்டரை மோடியும் தாக்குறாரு, அமெரிக்காவும் தாக்குது. அன்டில் அதர்வைஸ் இந்த டாக்ஸ் இல்லாமல் போகிற வரைக்கும் அவர் பாதிக்கப்படுறாரு. இந்த நிலைமை தான் அங்கே. சில பேருக்கு மோடி மேலே கோவம் வரும், சில பேருக்கு ஸ்டாலின் மேலே கோவம் வரும், சில பேருக்கு அமெரிக்கா மேலே கோவம் வரும். விவரம் தெரிகிற அளவுக்கு தான் கோவம் இருக்கும். அப்போ ஈரானில் நடக்கிற பிரச்சனையை ஈரானிய மக்கள் பார்த்துக்கிட்டோம். நான் பெரியாரையும் ஒப்பிடுறதெல்லாம் வந்து சரியான அணுகுமுறை கிடையாது. இன்னொன்று, பெரியார் நம்மக்கிட்ட இப்போ இல்லை, அவர் இருந்த காலத்தில் அவர் செயல்பட்டுருக்காரு. ஆனால் இன்றைக்கு நாம் இந்த காலகட்டத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டு உலக அரசியலை புரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயத்தில் எதிர்ப்பு தெரிவிக்கணும். அதுதான் நான் இதில் சொல்ல வேண்டிய பதில். சரிங்க சார், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி.